Hi guys, welcome to RK Cricket Tamil. In the video, நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா what is difference between V grip and O grip. So V gripக்கும் O gripக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம V gripனா என்ன, O gripனா என்ன, அது எப்படி grip பண்ணணும், ஸோ V gripaல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, O gripaல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டோட ஸ்பைன், முதுகெலும்பு. ரெட் கலர்ல தெரியுது இல்லையா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் முதுகெலும்பு. ஸோ இந்த இடத்துல ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் முதுகெலும்பு. ஸோ இதுதான் வந்து பேட்டோட ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம வி கிரிப் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக ஷோ பண்ண முடியும். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த பேட், தான் பேட்டோட முதுகெலும்பு. ஸோ இப்போ உங்கள் எப்படி கிரிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தான் பாட்டம் ஆஃப் த ஹேண்ட், அடியில் பிடிக்கிற கை. டாப் ஆஃப் த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இப்படி தான் பேட்டை பிடிப்போம். ஸோ பாட்டம் ஆஃப் த ஹேண்ட் ரைட் ஹேண்ட், டாப் ஆஃப் த ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் ஆஃப் த ஹேண்ட் ரைட் ஹேண்டை எப்படி அந்த வி ஃபார்மேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைனுக்கு நேராக உங்களோட வி ஃபார்மேஷன் கொண்டு வரும். இதுதான் அந்த வி, இந்த வி ஷேப் தெரியுதா? ஸோ அந்த வியை மெயின்டைன் பண்ணணும், அதுதான் முக்கியம். இந்த வியை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது பாட்டம் ஆஃப் த ஹேண்டு அந்த வி தெரியுதுங்களா? ஸோ இந்த வியும் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணும்போது ரெண்டு ஹேண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 விரல் வைக்கிற மாதிரி கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த வியை மெயின்டைன் பண்ணி ப்ளே பண்ணணும். இப்போ கிரிப் பண்ணியிருக்கும்போது இது ஒரு வி, இது ஒரு வி. ஸோ இந்த வியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை வந்து வியை மெயின்டைன் பண்ணணும். இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஓ கிரிப்பாக மாறிடும். இப்படி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அது வி கிரிப். ஸோ அந்த வி கிரிப்புக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த ஹேண்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். டாப் ஆஃப் த ஹேண்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். பாட்டம் ஆஃப் த ஹேண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு அந்த வி கிரிப்பை மெயின்டைன் பண்ண மாதிரியே கொஞ்சம் ஃபோலாக பிடிக்கணும். ஸோ டாப் ஆஃப் த ஹேண்டு தான் கொஞ்சம் வியை மெயின்டைன் பண்ண மாதிரியே கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்கணும். ஸோ இப்படி பிடிச்சி நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில், லெக் சைடில், ஸ்ட்ரைட்டில், எல்லா சைட்லையுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது வந்து 360 டிகிரிலையும் வந்து எந்த ஒரு வி கிரிப்பை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து வி கிரிப் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஓ கிரிப்புக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வி மெயின்டைன் பண்ணோம் இல்லையா? ஸோ வி மெயின்டைன் பண்ணாமல் ஓ மெயின்டைன் பண்ணோம். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணால் அது வி, இப்படி மெயின்டைன் பண்ணால் அது வி. ஸோ இப்படி பிடிச்சோன்னா அது ஓ. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் தெரியுது உங்களுக்கு? ஸோ இப்படி பிடிச்சோன்னா அது வி, இப்படி பிடிச்சோன்னா அது ஓ. ஸோ இப்படி ஓ கிரிப் வந்து 2 ஹேண்ட்லையுமே பிடிக்கணும். ஆனால் வந்து ஹேண்டை கிரிப் பண்ணும்போது 2 ஹேண்டுக்கும் இடையில கேப்லாம் இருக்க தேவையில்ல. ஸோ நல்லா ஒட்டி பிடிச்சாலே ஓகே தான். ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட் பேட் சரியாக ஆட முடியாது. ஆனால் வந்து கிராஸ் பேட் வேற லெவலில் பவர் ஷாட் ஆடலாம். லெக் சைடில் நல்லா பவர்ஃபுல் ஷாட்ஸ் வந்து ஓ கிரிப் மூலமாக ஆடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஓ கிரிப் பிடிங்க. இதை ஓவை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வி கிரிப்புக்கு வி மெயின்டைன் பண்ணணும், ஓ கிரிப்புக்கு ஓ மெயின்டைன் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வி கிரிப்னா என்ன, ஓ கிரிப்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வி கிரிப்புக்கு உங்கள் ஹேண்டில் வியை மெயின்டைன் பண்ணணும் கிரிப் பண்ணும்போது. ஓ கிரிப்புக்கு உங்கள் ஹேண்டில் ஓவை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வி கிரிப் பிடிக்கிறப்போ உங்கள் 2 ஹேண்டுக்கும் இடையில 2 விரல் வைக்கிற மாதிரி கேப் இருக்கணும். ஓ கிரிப் பிடிக்கிறப்போ 2 ஹேண்டுக்கும் இடையில கேப் இருக்க தேவையில்ல. 2 ஹேண்டையும் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கலாம். ஸோ வியை மெயின்டைன் பண்ணால் வி கிரிப், ஓவை மெயின்டைன் பண்ணால் ஓ கிரிப். ஸோ ஆனால் வி கிரிப்பை மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் வந்து 360 டிகிரி ஆங்கிள்லையும் ப்ளே பண்ணலாம். ஆனால் ஓ கிரிப்பை வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து 360 டிகிரி ஆங்கிளில் சரியாக ஆட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில், ஸ்ட்ரெயிட்டில் சரியாக ஆட வராது. ஆனால் கிராஸ் பேட்டில் வேற லெவலில் பவரில் அடிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வி கிரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ட்ரைவ்ஸ் ஆடுங்க, ப்ளே பண்ணுங்கள். ஸோ டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னா நீங்கள் ஓ கிரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 2 டைப்பான கிரிப், வி கிரிப்பாக இருந்தாலும் சரி, ஓ கிரிப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 கிரிப்புமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வி கிரிப்பையும் யூஸ் பண்ணுங்க, ஓ கிரிப்பையும் யூஸ் பண்ணுங்க. ஸோ எந்த டைமில் வி கிரிப் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் ஓ கிரிப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணீங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக வரலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை நான் உங்கள் ராஜ்கமல். இது நம்ம சேனல் RK Cricket Tamil. பாய்.
I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession, I will not stop, no, I'm never second guessing. I got a God complex, haters love to